பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சண்டே. ஸோ நான் என்னோட சண்டே ஈவினிங் வந்து என்னோட காஃபியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாரும் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அவ்வளோ காஃபி அடிக்கல கிடையாது, எப்போவாச்சும் தான் குடிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க. நான் கேட்ட ஒரு கொஷினுக்காக ரொம்ப உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப டிவி அண்ட் ஃபோன் அடிக்ட் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய யோசிச்சு நிறைய எனக்காக வந்து உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ்லாம் எனக்காக வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்காக ஒரு சில புக்ஸ்லாம் வந்து வாங்கி தான் வச்சுருக்கேன். ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year 3 months ஆகுது. ஸோ 1.25 வயசு வந்து ஆகுது. ஸோ நான் இதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் புக்ஸ்லாம் அவளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவளோட லேர்னிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து குயிக்காகவே இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 yearலேயே இந்த புக்கில் அவளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் லாஸ்ட் மந்த் தான் அந்த புக்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். அது என்ன புக்ஸ்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் அந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஆன்லைனில் வாங்கல, என்னோடய பக்கத்தில் அந்த ஸ்டோரில் நியர்பை ஸ்டோரில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ மேபி உங்களுக்கு ஆன்லைனில் வேறு நல்ல புக்ஸோட லிங்க்ஸ்லாம் வேணும்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அந்த புக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நான் என் பாப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண புக்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் புக் வந்து. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து குழந்தைங்களால இது சீக்கிரமாக கிழிக்க முடியாது. ஸோ நல்லா வந்து பிரைட் கலர்ஸில் வந்து பிக்சர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து இந்த பிக்சர்ஸ் பார்த்து படிக்கிறதுக்கும் ஏதாச்சும் வந்து பிளான் இருக்கலாம். பட் அவ்வளோ சீக்கிரத்தில் குழந்தைங்க வந்து புக்ஸை கையில் எடுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்து நியர்லி 1.5 months கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஃப்ளாஷ் கார்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்பான டைமிங் இதுதான். ஸோ உங்கள் பேபிஸ் வந்து 1.5 years இல்லை வந்து 2 years கிட்ட இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இனிமேல் ஃப்ளாஷ் கார்ட் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் புக்ஸ், இன்னும் நிறைய வந்து ஃபஸ்ட்டு 100 வேர்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 100 வேர்ட் புக்ஸ் தான் வந்து வாங்கலான்னு பார்த்தேன். பட் அவளுக்கு இன்னும் அவ்வளோ ஏஜ் ஆகலை. அதை வந்து இப்போவே வாங்கினா அவள் வந்து அதை வந்து நல்லா வந்து அதில் வந்து படிக்கிறத விட்டுட்டு மற்ற வேலைகளை கிழிச்சு தூக்கி போட்டு தான் பார்ப்பான்னு சொல்லிட்டு ஸோ நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ட்ரை பண்ணேன். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸை வந்து பேஸ் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் கற்றுக் கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து 36 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ரொம்பவே வந்து கன்வீனியன்ட்டு கூட. பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் வந்து ஒரு கார்ட்போர்ட் கார்டோட கொஞ்சம் வந்து தின்னாக தான் இருக்குது. குழந்தைங்க வந்து டக்குன்னு வந்து ஃபோல்ட் பண்ணிடுவாங்க அண்ட் வந்து அவங்க வாயில் வச்சு அதை வந்து இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் நான் வந்து பிளாஸ்டிக்கில் வேறு மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் எனக்கு இன்னும் வந்து ஒரு கிளியராக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் வந்து இது வந்து நான் சர்ச் பண்ணி எனக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். மேபி நான் வாங்கினாலும் அதோட ரிவ்யூவும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிவ்வே போயிட்டு ஸோ எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். பட் இன்ஸ்டாகிராமில் இருக்க கிவ்வே பற்றின ரூல்ஸ் ஒரு சில பேர் கிளியராக இன்னும் புரியல அப்படின்னு எனக்கு இன்னும் தோணுது. ஸோ 1-2 பேர் அதில் இருக்க சர்டைன் ரூல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் போட்டுக்க அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் லைக் பண்ணணும். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கேர் இல்லை வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேக் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, பட் டேக் பண்ண மாட்டீங்க. அதை மட்டும் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா டேக் பண்ணால் உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் மாதிரி தான். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன் காஃபின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ரிலேட்டடான வீடியோ. ஸோ காஃபி தான் இன்னைக்கு வீடியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. காஃபி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஃபேஸ் மாஸ்க் தான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃபி ஃபேஸ் மாஸ்க்காக நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் மேபி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து
இந்த காஃபி பீன் வாங்கிட்டு அதை வந்து கிரானுவல் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப வந்து கிரானுவல் பெருசாக இருக்க காஃபி பவுடரை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து ஸ்க்ரப் மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்காக போடுறீங்கன்னா கிரானுவல் வந்தால் நல்லா வந்து ஸ்மூத் பவுடராக வந்து இருக்கணும். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஃபியில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம என்ன அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ காஃபியில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்னிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் வந்து காஃபி ஃபேஸ் மாஸ்க், காஃபி ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நல்ல ஒரு ஹை எண்ட் பிராண்ட்லலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம டிஐஒயாக பண்ணும்போது அதில் வந்து நம்மளுக்கு இன்னும் கூடவே நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆலோவேரா ஜெல் வந்து எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கின் ரெட்னஸ் வந்து இருந்தால் நல்லா வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மேபி உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆலோவேரா இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் தான். ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நான் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் தான் அப்கமிங் எல்லாமே. ஸோ நீங்கள் இது கூட மில்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். ஸோ நீங்கள் மில்க் வேண்டாம், எனக்கு ஓவர் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, எனக்கு மில்க் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு பதில் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு, மில்க் அளவுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் எது வேணுன்றது உங்கள் ஆப்ஷன் பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காஃபி ஃபேஸ் மாஸ்கோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பர்பான ஃபேஸ் மாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாகும் அண்ட் வந்து இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் லுக் கொடுக்கறதுக்கும் அது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட்டராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கிற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ சூப்பர்பான ஃபேஸ் மாஸ்க்கும் கூட. ஸோ நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே தரேன், அதுலேயும் வந்து நீங்கள் உங்களோட பிக்ஸ் எல்லாம் என் கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன்.